செந்தமிழே உயிரே நருந்தேனே செயநிலை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயினில் நைந்து போகும் இவ்வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்ற தமிழ் பாச்சுறாக்களை தொட்டு வரிகளுக்கும் உயிர் உள்ளது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு இந்த அவைக்கு வருகை புரிந்திருக்கும் எனது அனைத்து தாய் தமிழ் உறவுகளையும் வருக என்று வரவேற்கிறோம். இளந்தமிழ் மன்றம் மற்றும் மக்கள் ஊடகமையும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த வாங்க பேசலாம் அப்படின்ற நிகழ்ச்சிக்கு ஒரு புதுவிதமான ஒரு தலைப்பை எடுத்து இளைஞர்கள் முன் வருகிறார்களா பின் செல்கிறார்களா? இந்த சமூகத்திற்கும் தற்போதைய சூழலுக்கும் ஏற்ற தலைப்பும் கூட. எத்தனையோ பட்டிமன்றங்கள் பார்த்திருப்பீங்க, எத்தனையோ கவியரங்கங்கள் பேச்சரங்கள் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த தலைப்பு பேசக்கூடிய தலைப்பா இருக்குதுன்னா இதற்கான தேவை வந்துள்ளது அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். ஒரு புறம் நாங்களாம் இந்த சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்க முன்னாடி வர்றோம்ப்பா அப்படின்றதுக்காக பேசுறதுக்காக ஒரு 11 நபர்கள் ஒரு அருமையான முறையில் பேசுறதுக்கு தன்னுடைய கருத்துக்களை செறிவாக கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய இவ்வளவு நாள் பார்த்த விடயங்களையும் பார்க்கும்போது இல்லப்பா, தற்போதைய சூழ்நிலை சமூகத்திற்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் இளைஞர்கள் யாரும் பெருசா முன்னாடி வர்றதில்ல, நாங்களாம் ஃபோர்ஸ் பண்ணாலும் கூட பெருசா யாரும் வர்ற மாதிரியும் தெரியல அப்படின்ற முறையில பேசுறதுக்காக இந்த பக்கம் ஒரு 11 நபர்கள் வந்திருக்கிறாங்க. முதலில் உங்களை எல்லாத்தையும் இந்த அவைக்கு வரவேற்கிறேன். வணக்கம். சரி, தற்போதைய சூழ்நிலையில சமூக மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரிலாம் இளைஞர்கள் முன்னாடி வராங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்காக நம்ம யோசிக்கிறத விட இளைஞர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். தற்போதைய சூழ்நிலையில குடும்ப பிரச்சனைகளை பத்தி சமூக பிரச்சனைகளை பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க பாக்குறீங்க? என்னோட பேரு சங்கரி சார். நான் பிஷப் அமரஸ் காலேஜ்ல 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு இளைஞர்களுக்கு சமூக பிரச்சனைகளாக என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு நிறைய பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். குடும்பமாகட்டும் சமூகமாகட்டும் எதுக்குமே நாங்கள் வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஒரு குடும்பத்தில் ஒரு இளைஞனுக்கு இருக்கிற பிரச்சனையாகட்டும் இல்லை சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையாகட்டும் நிறைய விதத்தில் அவன் அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு தேவை இருக்காங்க, அப்பா அம்மா ஒரு பையன் மட்டும் இருக்கான் அப்படின்னா அப்பா அம்மாவால் முடியாத இடத்துல அந்த பையன் தான் இன்றைக்கி நின்று பண்ணிகிட்டு இருக்கான். பையன் அந்த இடத்துல நின்று பண்ண முடியும்னா ஒரு பொண்ணு அந்த இடத்துல நின்று அவங்க குடும்பத்தை இன்ன வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கா. அப்புறம் எப்படிங்க நாங்கள் எல்லா பிரச்சனைக்கும் சமூக பிரச்சனைக்கும் குடும்ப பிரச்சனைக்கும் இளைஞர்கள் நாங்கள் முன்னாடி வரலன்னு சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே புரியவே இல்லை. அதாவது அவங்க சொல்ற விஷயம் நாங்களும் எங்களுடைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கோம் நாளுக்கு நாள். எங்களுடைய குடும்பங்கள் மட்டும் இல்லாமல் நாங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமூகத்துல நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். நாங்க எந்த வகையில வராம இருக்கதா நீங்க நினைக்கிறீங்க? நாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்க முன்னாடி வந்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு பையன் இருக்கக்கூடிய குடும்பத்திலையும் சரி, ஒரு பொண்ணா அவங்களும் வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, சந்தோஷம். ஆமா, நீங்க சொல்லுங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில சமூக மற்றும் குடும்ப பிரச்சனைகள் எந்த லெவலுக்கு இளைஞர்கள் சந்திக்கிறாங்க? என்னுடைய பெயர் ஆயிஷா. நான் பல்லடத்துலேருந்து வர்றேன். காருண்ய மரக்கட்டளையினுடைய நிறுவன தலைவராக சமூக சேவகியாக இருக்கிறேன். இப்போ சமூகம் மற்றும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இளைஞர்கள் முன் வருகிறார்கள். எப்படி அப்படின்னா, குடும்பமாக இருக்கட்டும், அது பொதுவழியாக இருக்கட்டும், ஒரு கல்லூரியில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன், பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நபர் பிரச்சனை பண்றாங்கன்னா அந்த ஒரு நபர் மத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதை எப்படி அதை சரி பண்ணணும்னு அத்தனை பேர் ஒட்டுமொத்தமா அந்த இடத்துல இருப்பாங்க. அது கல்லூரி மட்டும் இல்ல. இன்னைக்கு பாண்டிச்சேரியில ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அங்க இளைஞர்கள் நிக்கலையா? இன்னைக்கு எல்லாமே பெட்ரோல் பங்க் முதற்கொண்டு எல்லாமே அடிச்சுட்டு அந்த இடத்துல நிக்கிறாங்க நியாயத்துக்காக. ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல முதலா வர்றது இளைஞர்கள் துடிப்போட வருவாங்கங்க.
பார்க்கணும். அது இல்லாமல் நாங்கள் படிக்கிறது இல்லாமல் இப்போ படித்து நாங்கள் ஃபேமிலியில் நாங்கள் அடுத்த கொண்டு போகணும், அடுத்து நாங்கள் என்னென்ன பண்ணணும் எல்லாம் யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு சமூகத்தில் நாங்கள் படித்ததுக்கு இப்போ எங்களுக்கு வேலையும் அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. இப்போ எல்லாருமே இன்றைக்கி அவங்க படித்து முடிக்கிறோம், இன்னும் முடிக்க கூட இல்லை. எல்லோரும் கேட்குறாங்க அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, சமூகத்திலே அதான் கேட்குறாங்க. நாங்கள் படித்ததுக்கு இப்போ எங்களுக்கு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி நாங்கள் படித்த வேலையை பார்த்தாலும் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, என்ன படிச்சுட்டு உங்கள் பையன் இந்த வேலைக்கு தான் போகிறானா, அந்த வேலைக்கு தான் போகிறானா, அப்படி தான் கேட்குறாங்க. ஆனால் எங்களுக்கு படித்ததுக்கு இப்போ வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னு எங்களுக்கு புரியல. அப்போ நாங்கள் படித்தது குத்தமா இல்லை எஜுகேஷன் அது குத்தமா எனக்கு புரியல. அதாவது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பதில் அதுவும் கூட. இளைஞர்கள் வந்துட்டு சமூக மற்றும் குடும்ப பிரச்சனைகளை பல பிரச்சனைகளை வந்துட்டு சந்திக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு வயது எத்தனை வயது ஆகுது உங்களுக்கு? 20 வயதாகுது. ஒரு 20 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அவருடைய சூழ்நிலையில பார்க்கும்போது அவருடைய குடும்ப பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்கலாம். கண்டிப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் எல்லாருக்குமே. யாருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் பெருசா யாரும் கிடையாது. இந்த நபர், இந்த இளைஞர் வந்துட்டு தன்னுடைய படிக்கிற காலத்திலே பல பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சரியான வேலை வாய்ப்பு கூட கிடைக்காத சூழ்நிலை. இந்த வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை, கிடைக்காத சூழ்நிலை, இந்த இளைஞர் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா முட்டி மோதி, ஒருவேளை இவருக்கு வந்துட்டு ஒரு உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம், இவர் இதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தை தாங்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடும். அப்படி இருக்கும்போது எப்படி இளைஞர்கள் வந்துட்டு பிரச்சனைகள்ல வந்துட்டு முன் வராம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொல்றாரு. சிறப்பு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில குடும்ப மற்றும் சமூக பிரச்சனைகளை எந்த அளவுக்கு நீங்க எதிர்கொள்கிறீங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறீங்க? இப்போ நாங்கள் இப்போ வீட்டிலன்ட்டு இல்லை, இப்போ சமூக இதுலேயே எந்த ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ரேப் யாரோ பண்ணுறாங்க, அந்த மாதிரி தானாலும் இளைஞர்கள் நாங்கள் தான் இந்த சோஷியல் மீடியாஸ் மற்றவற்றெல்லாம் சொல்லி அது அதுக்கு எதிர்க்கிறோம். எதிர்த்து இதை நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அது தப்பு, அது நாங்கள் இன்னும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் இந்த சோஷியல் மீடியா இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி இப்போது வீட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இப்போது அடுத்து நாங்கள் படிச்சுட்டு நீ அடுத்து என் தங்கச்சியை பார்த்துக்கணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து ஒர்க் போக விடாமல் நான் அவங்கள நிற்க வச்சு நான் அவங்கள பார்த்துக்கணும். ஸோ இப்போலேருந்தே எனக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நாங்களும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறோம், ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஒரு இளைஞர் தன்னுடைய குடும்பத்தை தாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் சமூக பிரச்சனைகளும் எந்த மாதிரிலாம் சமாளிக்கிறாருன்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா இல்லாட்டினா இன்னைக்கு எதுவுமே கிடையாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். முன்னாடிலாம் ஒரு செய்தி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரியும். மன்னர்கள் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல மணி வச்சிருப்பாங்க. மன்னருக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அங்கிருந்து 1 மணி அடிப்பாங்க. 1 மணி அடிச்சா ஆண் குழந்தை, 2 மணி அடிச்சா பெண் குழந்தை பிறந்ததா சொல்லுவாங்க. மன்னர் ஏதோ ஒரு ஊர்ல இருப்பாரு. மன்னருக்கு செய்தி கொண்டு போய் சேர்க்கணும்னா இங்க இருந்து மணி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது போய் சேர்றதுக்கு மறுநாள் ஆயிடும், ஒரு நாள் கடந்துரும். இன்னைக்கு அப்படி கிடையாது, ஒரு செகண்ட்ல போன் போட்டு சொல்லிடுறோம். ஏதோ ஒரு முறையில ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜோ ஏதோ ஒரு மெசேஜ் போட்டுரும். இந்த ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்க எங்களுடைய சூழ்நிலையில சமூக பிரச்சனைகளுக்கு இணையத்தின் மூலமா பல குரல் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. உண்மையில சொல்ல போனா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இப்போ கூட ஒரு பாலியல் துன்புறுத்தல் பத்தின ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது. இதுல இவ்வளவு தூரம் இளைஞர்கள் முன்னாடி வரத நம்ம நாள்தோறும் செய்தித்தாள்லையும் சரி இணையத்திலையும் சரி பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளுடைய இவ்வளவு தூரம் தெரியணும்னா கண்டிப்பா ஒரு இளைஞர் அந்த இடத்துல அதுக்கு குரல் கொடுக்கறதுனாலதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு பெரிய நபர்கள் இப்போ ஒரு இளைஞர் இல்லாம ஒரு வயதுல முதிர்ந்த ஒரு நபர்கள் பெருசா அதை கேர் பண்ணிக்க மாட்டாங்க. கேர் பண்றதுன்றதை விட அவங்களுடைய சூழ்நிலை பார்க்கும்போது அச்சச்சோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி அவருடைய வாதம் இருக்குது. இவருடைய சைட்ல இருந்து தன்னுடைய சூழல்ல நாங்க இணையத்தின் மூலியமா எங்களுடைய வாதங்களையும் எங்களுடைய இந்த வெளிப்படுத்தலையும் இணையத்தின் மூலியமா கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷம். ஐயா நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த சூழ்நிலையில சமூக மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு இளைஞர் எந்த அளவுக்கான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியும். இளைஞர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்திச்சிருக்கிறாங்க, எந்த மாதிரிலாம் முன்னெடுக்கிறாங்க பிரச்சனைகளுக்கு, அவங்க முன்னாடி நிக்கிறாங்கன்னு சொல்லலாம். சீரான காவேரி நேராக பாய்ந்தோடும் பகுத்தறிவு சூரியன் தன் பட்டொளி வீசிய மஞ்சள் மாநகரம் ஈரோட்டிலிருந்து வந்திருக்கின்றேன். நான் நந்தா கலை அறிவியல் கல்லூரியில் முன்னாள் ஆங்கிலத்துறை தலைவராக இருந்தேன். இன்றைக்கு பேராசிரியராக இருக்கின்றேன். இளைஞர்களோடு நெருங்கி பழகுகின்றேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்று இளைஞன் என்ன செய்யாமல் இருக்கின்றான்? இந்த
பெரும் அந்த ஊழி மழை பெய்திருக்கின்றது. அந்த மழை காலத்தில் இளைஞர்கள் பட்டதெல்லாம் நாம் பார்க்கவில்லையா? தொலைக்காட்சிகளிலும் மற்ற இடங்களிலும் ஓடி நீ நெக்ஸ்ட்டு வேலைக்கு போ அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னோட ஆம்பிஷன் வேறு அது. ஸோ இந்த சமூகத்தில் வந்து நாங்கள் இளைஞர்கள் ஆம்பிஷன் வந்து அதாவது வந்து உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய படிப்பையே நிப்பாட்டக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடியவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போகணும், அவங்களுக்கு வயதாகிட்டே வரலாம், அவங்களுக்கு வயதாகிட்டே வருது. உங்களுடைய படிப்பு இவ்வளவு தூரம் பார்த்துருக்காங்க, இனி அடுத்து உங்களுடைய வயது உயர்ந்த உங்களுடைய தம்பியோ தங்கையோ இருக்கலாம், அவர்களை வந்துட்டு அடுத்து படிக்க வைக்க சூழ்நிலை. இப்போ அவங்களால முடியாதப்ப நீங்களும் உங்களுடைய படிப்பை நிறுத்திட்டு ஒரு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை தள்ளக்கூடியதா இருக்குது. ஸோ இது மாதிரியான பல பிரச்சனைகள் பல நபரை பார்த்துருக்குறோம். ஒரு பொண்ணா சொல்றாங்க, நாங்க வந்துட்டு எனக்கு எம்எஸ்சி வரைக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்குப்பா, எம்எஸ்சி படிக்கணும்னு விருப்பம் எனக்கு இருக்குது, ஆனா என்னுடைய சூழ்நிலை இதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. எந்த அளவுக்கு நான் ஆசைப்பட்டு படிக்கணும்னு நினைச்ச ஒரு படிப்பை வந்துட்டு என்னால அதிகமா கொண்டு போக முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்க. அப்ப அந்த எந்த அளவுக்கான சமூக பிரச்சனைகள் வந்துட்டு அவங்களுக்கு வருது, அதை எப்படி எதிர்கொண்டு அவங்க இன்னும் அவங்களுடைய கல்வி தரத்துக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது இது ஒரு அடிப்படைக்கான தேவை. கல்வின்றது நமக்கு எப்படி உணவு இடைப்பிட மாதிரி கல்வின்றது ஒரு அடிப்படை. அது இல்லாம இன்னைக்கு யாருமே இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. சட்டமேதையெல்லாம் இப்போ எத்தனை பேரை பார்க்குறோம், எத்தனை நபர்கள் எவ்வளவு படிச்சிருக்காங்க. நம்ம ஏன் அவங்களுடைய பெயர் சொல்றோம்னா அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கான படிப்பை வந்து படிச்சு அவங்களுக்கான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அதற்கான சூழ்நிலைக்கு போராடக்கூடிய இந்த ஒரு நடுத்தர வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான காலத்தை தான் வந்துட்டு இப்போதைக்கு ஏற்படுத்திருக்கு. அதை வந்துட்டு ரொம்ப கடினமாக தான் அவங்க கடந்து வராங்கன்றதை வந்துட்டு சிறப்பாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. தம்பி நீங்க சொல்லுங்க, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்க ஒரு இளைஞரா வந்துட்டு உங்களுடைய பார்வைக்கு வருது, நீங்க எதெல்லாம் சமாளிக்கிறீங்க? வணக்கம், என் பேர் கோகுல். நான் வந்து 3rd BCA படிக்கிற பிஷப் அம்ரோஸ் காலேஜில். இப்போ குடும்பத்தில் பிரச்சனை பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இந்த மியூசிக்கு
டான்ஸ் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதில் நம்ம ஏதாவது சாதிக்கலான்னு அப்படின்னு நினச்சா கூட வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாம் பேசுவாங்க, என்ன இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, உனக்கு இதெல்லாம் வராது, இதில் போய் இது பண்ணால் உனக்கு லைஃபே போயிடும் நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு அதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் சொந்தக்காரங்க குடும்பங்கள் எல்லாம் சொல்லும்போது போகணும், தன்னோட திறமை மேலே நம்பிக்கை வச்சு சில பேர் போகிறாங்க. ஆனால் சில பேர் சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு நினச்சி வீட்டுக்குள்ளேயும் முடங்கி இருக்காங்க. இதனால் அந்த இளைஞன் ரொம்ப மனம் நொந்து போயிடுறான். இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இருக்கும்போது சமூக பிரச்சனையாக நீட்டும் இருக்குது. நீட்டு எத்தனை பேர் சாகுறாங்க, அதுக்காக போராட்டங்கள் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் அதுக்கு வெற்றி கிடைக்குமாங்கிறது இன்னைய வரைக்கும் தெரியல. ஆனால் ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு டாக்டர் ஆகணுங்கிற ஒவ்வொரு இளைஞனும் டாக்டர் ஆகணும்னு நினச்சி அந்த எக்ஸாம் எழுதி சப்போஸ் தோற்று போய் அதில் சாகுறாங்க. இன்னும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு எப்போ முடிவு வரும்னு தெரியல. ஆனால் முடிவு தான் நல்லா இருக்கும். இல்லை கண்டிப்பாக இன்னொரு ஜல்லிக்கட்டு மாதிரி இன்னொரு போராட்டத்தை கொண்டு வந்தோம்னா நமக்கு அதுக்கான முடிவு கிடைச்சிரும் போல. கண்டிப்பாக ஒரு 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 அடித்தன ஒரு மனிதனுடைய ஒரு அழுகுரல்னே சொல்லலாம் இந்த ஒரு வார்த்தையை. யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் படிக்கணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு பிடிச்ச விஷயத்த படிக்கணும்னு நினைக்கிறார். இதுதான் மெயினான விஷயம். ஒருத்தருக்கு பேசுறது பிடிக்கலாம், ஒருத்தருக்கு விளையாடுறது பிடிக்கலாம், ஒருத்தருக்கு நல்லா படிக்கிறதே ரொம்ப பிடிக்கலாம், ஒருத்தர் நல்லா அழகா எழுதக்கூடியவங்களா இருப்பாங்க, ஒருத்தவங்க நல்லா பாடக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்பதான் அது எதுக்குன்னு தனித்தனி தளங்கள் வந்துருச்சு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல பாடக்கூடிய தளமா இருக்கலாம், ஒரு பேசக்கூடிய தளமா. இதுல வீட்டிலே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எவ்வளவு ஒரு கஷ்டமான வேற வழி இல்லை. இப்போ ஒரு அம்மா அப்பாவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, பையன் என்னப்பா போய் ஒரு 12,000 15,000 சம்பளத்துக்கு வேலையை பார்த்தா நம்மளுடைய குடும்ப கஷ்டத்தை போக்கிடலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா பையனுக்கு படிக்கிறத விட்டுட்டு ஒரு விளையாட்டு துறையில நல்ல ஒரு ஆர்வமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு பிடிச்சிருக்குது. ஏமா நான் இதே விஷயத்த நான் விளையாடி நான் அது மூலியமா என்னுடைய வாழ்க்கையும் வளர்த்து குடும்பத்தினுடைய தரத்தையும் மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் போராடும் போது அதிகப்படியான நபர்களுக்கு முக்கியமா கிடைக்கக்கூடிய விடை என்னன்னு பார்க்கும்போது தோல்விதான். வேற வழியில சூழ்நிலை அவங்க அடுத்த வேலைக்கு போகணும். சொந்தக்காரங்க அந்த 4 பேர் பாத்தீங்கன்னா என்ன வேணா சொல்லுவாங்க, பா இன்னைக்கு நீ சூப்பரா இருக்கப்பா அப்படின்னு சொல்ற வாய்தான். இவங்க உருப்பட போறான், இவன் எங்கப்பா உருப்பட போறான், ஊரு விட்டு ஊரு போய் பாரு இந்த பசங்க கூட சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒண்ணு இல்ல, சாதாரண ஒரு யூடியூபர் எடுத்துக்கங்களேன். யூடியூபர் நபர் அந்த பையன் தனக்கு பிடிச்ச தெரிஞ்ச விஷயத்த செஞ்சு வீடியோவா எடுத்து குரூப்ல போஸ்ட் பண்றாரு அவருடைய தளத்துல, வலைதொழிவு தளத்துல. இதை பாக்குறவங்க தருதல வேலைக்கு போகாம சுத்திட்டு எப்ப பாரு வீடியோ எடுத்துட்டு தெரியுது. ஆனா அதே நபர் தன்னுடைய விடயத்துல நல்லா ஜெயிச்சு தன்னுடைய ஆணிபூர்வமான கருத்துக்களை சொல்லி அதை மக்களுக்கு பகிர்ந்து அவர் ஒரு நல்ல நிலைக்கு எடும்போது சொல்லும் அந்த 4 பேர்ல ஒரு வாய் அந்த உறவினர் நான் சொன்னேனப்பா அந்த பையன் ஜெயிச்சிருவான்னு. ஸோ என்ன வேணா பேசும் அந்த உறவினர்கள். இதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய சூழ்நிலைகள் இளைஞர்கள் எல்லாருமே இருக்கின்றதை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க எந்த மாதிரியான சமூக மற்றும் குடும்ப பிரச்சனைகளை எதிர்கொள்றீங்க? அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுகுணிலவன். என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிங்கிறது. நான் படிக்கிறது பக்கத்தில் அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம் கோயம்புத்தூரில் 1ஆம் ஆண்டு கணிப்பொறி அறிவியல் படிக்கிறேன். இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் எல்லா துறைகளிலுமே இன்றைக்கு எந்த பிரச்சனையும் எடுத்துக்கிட்டாலும் எல்லா துறைகளிலுமே அடிப்படையாக செயல்படுறது யாருன்னு பார்த்தா மாணவர்கள் தான். மாணவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள், அதை முடிப்பவர்கள் யாராக வேணா இருக்கலாம். ஆனால் தொடங்கி வைக்கிறது அப்படின்னு பார்த்தா முக்கியமாக இளைஞர்களாக தான் இருக்காங்க. இன்றைக்கு என்னையை வச்சு நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சமூகத்தில் நான் என்ன இப்போ நீங்கள் என்னை கேட்கலாம், ஆப்போசிட்டில் இருக்க குரூப் என்னை கேட்கலாம், தம்பி நீ பேசுறியே நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சமூகத்தில் அதாவது கொரோனா பெருந்தொற்று அந்த காலகட்டத்தில் எங்களுடைய பள்ளியினுடைய துணை முதல்வர் சாலையோர மக்களுக்கு, மனநலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாமே சுற்றி முடங்கிருச்சு. எந்த ஒரு கடை இருக்காது, வீடு எல்லாருக்குமே தடை தான். அந்த சூழ்நிலையில் நாங்கள் களத்தில் இறங்கி முறைப்படியாக போலீஸ்கிட்ட உத்தரவு வாங்கி, காவல் நிலையத்தில் உத்தரவு வாங்கி, அதன் பிறகு ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 45 நபர்களை எங்களுடைய கரங்களில் 1059ஆவது நாள் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து அந்த பயணத்தை செஞ்சோம். உணவு பயணம் எங்களுடைய துணை முதல்வரனுடைய சேர்ந்து நான் அதில் பணியாற்றிருக்கேன். களப்பணி நான் ஆற்றிருக்கேன். நானே உங்களுக்கு ஒரு பெரு உதாரணம். ஏன்னா
நீங்கள் கேட்கலாம், ஆப்போசிட்டில் இருக்க தம்பி நீ என்ன தம்பி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் இது ஒரு சமூகத்தில் நான் பண்ணதை ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். அதுக்கடுத்து வீட்டில் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இன்றைக்கு எந்த பிரச்சனையாகவே இருக்கட்டும் அதில் வந்து நான் தலையிடுறேன். இன்றைக்கு வந்து எங்களுடைய ஒரு நில பிரச்சனையாக இருக்கட்டும், விஓ ஆஃபீஸ்க்கு போகிறது நான் தான். எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர், அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு கடையில் தான் வேலை பார்க்குறாங்க. ஒரு நடுத்தர குடும்பம் தான், ரொம்ப ரிச்சல். என்னன்னாலும் இது ஒரு விதமான ஒரு சந்தோஷம் தானே, நம்மளுடைய பிரச்சனை நம்மளுடைய குடும்ப பிரச்சனை நம்ம முன்னாடி. கண்டிப்பா எல்லா இடத்துலையும் போகும்போது ஒரு சில அனுபவங்கள், விஓ எப்படி நம்மள்ட்ட பார்க்குறாங்க, எப்படி முறைப்படி பழகுறாங்களா, இல்லை நமக்கான சரியான மரியாதை இங்கே கிடைக்குதா அப்படிங்கிற சில விஷயங்களை கற்றுக்க முடியுது நம்மளால. அதனால குடும்பத்திலேயா இருக்கட்டும், சமூகத்திலேயா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்குமே மாணவர்கள், இளைஞர்கள் அன்றைக்கும் முன் வந்தார்கள், இன்றைக்கும் முன் வந்துகிட்டு இருக்காங்கன்னு கருத்தை பதிவு. இப்போ பார்க்கும்போது தன்னுடைய இன்ன வரைக்கும் தன்னுடைய மகன் தனக்கு குழந்தையா தான் இருப்பாங்க. இது எல்லாருமே பாத்துங்க, நம்ம எவ்வளவு வளர்ந்தாலும் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நமக்கு குழந்தை தானே, நம்ம குழந்தையா தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனையா அவர் சந்திச்சிருக்காரு, ஒரு விஓ ஆபீஸ் போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. அவர் போய் அந்த இடத்துல நின்று அவர் வெற்றி பெறும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் நின்று பார்க்கும்போது, பையன் பெரிய பையன் ஆயிட்டான், நம்ம தான் இன்னும் சின்ன பையனாவே நினைச்சிட்டு இருக்கோம், அவனு வந்துட்டு குடும்ப பிரச்சனைகளா எடுத்து அதை வந்துட்டு முடிக்கக்கூடிய திறமைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அவங்க அம்மா அப்பா வந்துட்டு பெருமைப்படும் போது ரொம்ப ஒரு அருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம களப்பணி, இன்னைக்கு எத்தனையோ குழுக்கள் இருக்குது, நீங்க பார்த்துருப்பீங்க. எத்தனையோ மாணவர்கள், இளைஞர் அணி, பல மன்றங்கள் இருக்குது, பல என்ஜிஓஸ் இருக்குது, பல அறக்கட்டளைகள் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது ஒரு பேரிடர் காலம் கொரோனா நம்ம யாருன்னு தெரிய வச்ச ஒரு செம்முக்கு வந்து 9,000, ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு வருடத்துக்கே 16,000 தான். இது வேற யாரும் உங்களுக்கு உதவி பண்றாங்களா அறக்கட்டளை மூலமா? அறக்கட்டளை மூலமா இல்ல, அந்த மாதிரி குடும்பத்துல இருந்தாங்க. குடும்பத்துல இருந்து கட்டுறாங்க. இதே வந்து நான் பிரைவேட் காலேஜ் போயிருந்தேன்னா நான் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டுறதுக்கு தள்ளப்பட்டிருப்பேன். அப்படிங்கும் போது இந்த விஷயத்தை நான் வந்து ஒரு பெருமையான விஷயமா தான் நினைக்கிறேன். எங்க குடும்பத்துக்கு இது நான் வந்து ஒரு நல்லது செஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர், இங்க நிறைய பேர் பொறியியல் படிச்சிருக்கேன், ஏன்னா நானும் ஒரு பொறியியல் படிச்ச ஒரு மாணவர் தான். ஒரு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர் இப்ப இருக்க சூழ்நிலையில திரும்புற பக்கமெல்லாம் இன்ஜினியர்ஸ் தான். இப்படி இருக்க சூழ்நிலையில அவர் இன்ஜினியரிங் படிச்சு அவருக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து அந்த இதுல வந்துட்டு அவருடைய வெளியில வந்து அவர் வாழ்க்கை தரத்துக்கு உயர்த்தணும். அவரு அதுலயும் கூட அவர் குடும்பத்துக்கு நல்லது பண்ற விதமா தேடி பிடிச்சி ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்க பசங்க வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பசங்க என்ன பண்ணுவாங்க, ஜாலியா படிக்கணும், சூழ்நிலைகளை மறந்துடுவாங்க. இருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி 5 விரலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இல்ல பல நபர்கள் என்ன பண்றாங்க, போய் ஒரு கல்லூரி சேர்ந்து பசங்க கூட ஜாலியா இருந்து மாமா மச்சான் சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை விளையாட்டா போகக்கூடிய சூழ்நிலை. ஒரு இளைஞர், நான் என்னுடைய குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு நான் ஒரு அரசு
பொறியியல் கல்லூரியை தேடி அங்க படிச்சு என்னுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நான் இப்படியும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்றது ரொம்ப அருமையா சொல்லிருக்காங்க. சிறப்பு. நீங்க சொல்லலாம், எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்க வந்துட்டு எதிர்கொண்டுட்டு இருக்கிறீங்க குடும்பத்துக்கும் சமூக பிரச்சனைகளையும் பார்க்கும்போது? வணக்கம், என் பேர் சரவண், இங்கே கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன். இப்போ குடும்ப பிரச்சனையில் நான் என்ன சந்திக்கிறேன்னா, என் சொந்தக்காரங்களே வந்து ஒரு இடத்துல நான் ஒன்று பண்ணுறேனுங்கிறப்ப அவங்க என்ன தட்டி விடுவாங்க. இந்த பையன் இதெல்லாம் பண்ணுவானா, இது பண்ண மாட்டான். ஆனால் அந்த இடத்துல எனக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு டைம் எங்கள் சொந்த வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் சொந்தக்காரர் வந்திருந்தாங்க. வந்துட்டு நான் இந்த மாதிரி அவார்ட்ஸ் வாங்கியிருந்தேன், கவிதை எழுதி அந்த இதெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இது காட்டுறப்ப இதெல்லாம் சும்மா இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இதை வச்சு என்ன பண்ண போகிறவங்க பையன், இதெல்லாம் சும்மா பெருமைக்கு வேணால் சொல்லிக்கலாம், அதை வாங்கி வீட்டில் வச்சு அது இப்படி பெருமை தான் பேசிக்க முடியும், ஒரு பையன் வளர மாட்டான் அப்படின்னாங்க. இன்றைக்கி நான் ஒரு இடத்துல போய் பேசுகிறேன், எங்கள் காலேஜில் எனக்கு நிறையா அவார்ட்ஸ் கொடுக்குறாங்கங்கிறப்ப பரவாயில்லையே பையன் நிறையா பண்ணுறான், இன்றைக்கி வந்து பரவாயில்ல வளர்ந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறப்ப என் அப்பாவுக்கு வந்து அது பெருமையாக இருந்தது, எங்கள் அம்மாவுக்கும் அது பெருமையாக இருந்தது. அன்றைக்கி நீங்கள் சொன்னவங்க தான் இன்றைக்கி வந்து வீட்டில் கொண்டு பரவாயில்ல பையன் எங்கே இருக்கான். அப்போ அதுக்காக நீங்கள் உழைச்சிருக்கிறீங்கல்ல, உழைச்சி தன்னை வந்துட்டு குறைவாக சொன்ன நபர்கள் முன்னாடி என்னப்பா நீ இந்த கவிதை எழுதி உனக்கு என்னப்பா, கவிதை எத்தனை பேரால எழுதிட முடியும்? எண்ணத்துல தோன்றி எழுத்துக்கள்ல வந்து எந்த ஒரு படிச்சு பார்க்க முடியும் அர்த்தங்கள் புரியாத பல கவிதைகள் இருக்குது. பல நபர்கள் கவிஞர்களா இருந்து இன்னைக்கு எத்தனை பேரை சாதிச்சிருக்கிறாங்க. வைரமுத்து எடுத்துக்கலாம், எத்தனை எவ்வளவு நபர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு பாடாசிரியர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன் வந்துட்டு நான் ஒரு கவிஞரா வந்துட்டு வாங்கக்கூடிய அவார்ட்ஸை வந்துட்டு என்னுடைய சுற்றா இருக்கக்கூடிய அந்த சொந்தக்காரங்க வந்துட்டு அந்த மாதிரி பேசும்போது நான் இன்னைக்கு இவ்வளவு போராட்டத்துல வந்துட்டு என்னுடைய குடும்பத்திலே வந்துட்டு எனக்கு பிடிச்சமான ஒரு விடயத்தவே செஞ்சு இந்த மாதிரி போராட்டத்துல இருக்கிறேன். அதுல இருந்து நான் வெளியில வரும்போது அதே சொந்தக்காரங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல விதமாவும் பேசுறப்போ வந்துட்டு உழைச்சிருக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லணும். கண்டிப்பா விடாம போராடி இருக்கிறீங்க. இப்ப அதுக்கப்புறம் நம்ம நிறைய இடத்துல போய் பேசுறோம், இப்ப ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் போய் பேசுறோங்கிறப்ப பரவாயில்ல நல்லா இப்ப வந்துட்டான் பையன், நல்லபடியாக தான் இப்போ பையனை வளர்த்திருக்கீங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்ப அதுதான் என்னோட ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு. சிறப்பு சிறப்பு. ஆமா நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். பசங்க இருக்காங்களா உங்களுக்கு? இருக்காங்க. எத்தனை பசங்க? ஒரு பையன். ஒரு பையன். எந்த மாதிரியான பிரச்சனைகளை அந்த பையன் சந்திக்கிறாரு? நான் பொதுவாக தான் பேசணும்னு நினச்சேன், நீங்கள் என் பையன் கேட்டதுனால நான் என்னை அறிமுகப்படுத்திட்டு என் பையனை பற்றி சொல்கிறேன். என் பேர் மாலதி, நான் ஒரு அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கேன். நிறைய இலக்கிய வட்டங்களோடு இணைந்திருக்கேன். என் பையன் வந்து ஒரு 10th முடித்த உடனே அம்மா நான் ஷெட்டிலில் பிளேயர், அவன் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர். அப்போவே நிறைய விளையாட்டு போட்டிகளெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு திறமை உள்ள பையன். இதை என் பையன் கேட்டால் சந்தோஷப்படுவான். நான் இதை இப்போ நீங்கள் கேட்டதுனால இதை சொல்ல வேண்டிய சூழல். ஷெட்டில்காக் போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒரு ஆசிரியர், ஆனாலும் நான் என்ன பண்ணேன், யோசிக்காமல் நம்ம பிள்ளை விளையாட போயிட்டான்னா இந்த வயசில் போனான்னா தடம் மாறிடுவானோ அப்படின்னு என்ன பண்ணேன், +2 முடிச்சுட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடியவங்க தன்னுடைய பையன் அவருக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு துறையில போகணும்னு நினைச்சப்ப கூட என்ன செய்யறது, அவங்களுடைய மனநிலை அந்த மாதிரி சொல்லி என் பிள்ளைய நான் வந்து நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதோட என் பிள்ளைங்களை நான் ஹாஸ்டலுக்கு அனுப்புனதில்லை. என் பிள்ளைங்களை விட்டு அவங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் நான் ரசிக்கணும்னு நினைப்பேன். அதனால நான் ஹாஸ்டலுக்கே அனுப்புனதில்லை. அதனால இவனை அனுப்புறதுக்கே எனக்கு முடியல. +2 முடிச்சாச்சு. +2 முடிச்சதுக்கப்புறமும் அம்மா நான் இப்போ போகலாமா, நான் மதுரையில் போய் கற்றுக்கிறேன்னா காத்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய ஆம்பிஷனுக்காக. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் அது அப்பயே நான் விடலை. இன்ன வரைக்கும் நீங்கள் விடலை? ஆமாம், விடலை. அதுக்கப்புறம் காலேஜில் சேரணும்னு சொன்னேன். காலேஜில் சேர்ந்தான், திருச்சியில் ஜமால் முகமேடில் படித்தான். அப்பையும் நீ ஸ்கூலில் இருந்தே அப்படியே கற்றுக்கொண்டேன். அவனுக்கு அது பிடிக்கல. நான் தனியாக ஒரு பிளேயர் ஆகணும்னு நினச்சான். அதுக்கப்புறம் நான் மேலும் படிக்கணும்னு நான் போராடி தான் படிக்கணும்னு சொன்னேன். ரொம்ப அழுவேன், 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு உட்காந்து அழுவேன். என்னை பார்க்க முடியாமல் என் பிள்ளை எனக்காக பொறுத்துக்கிட்டு இங்கே தான் அந்த காலேஜ் பேர் எனக்கு டீல ஆரம்பிக்கும். அந்த இப்போ கோயம்புத்தூரில் தான் MBA முடித்தான், லாஜிஸ்டிக் முடித்தான். இப்போ வரைக்கும் என் பிள்ளை எனக்காக அதை விட்டுட்டா. ரொம்ப ஒழுக்கமான நல்ல பிள்ளையா நான் வளர்த்துட்டேன். ஆனா அவனுடைய ஆசையை நான் தடுத்துட்டேன். என் பிள்ளைக்கு நான் உதவி செஞ்சிருந்தா என் பிள்ளை நல்லா இன்னைக்கு ஒரு பெரிய பிளேயரா வந்திருப்பான். சொல்லுவான், இன்னைக்கு நான் ஒரு நல்ல இடத்துல இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு தடை ஒரு தாயா ஒரு ஆசிரியரா இருந்தும் நான் தடுத்துட்டேன். இது இனிமே எந்த ஒரு தாயும் செய்யக்கூடாது. இப்படி நினைக்கும் பொழுது தான் எனக்கு அந்த
இவங்களோட தாமரையோட வரிகள் ஞாபகத்துக்கு வரும். மீண்டும் என் கருவில் நீ பிறந்து உன்னை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த செய்தியை இங்க நீங்க சொல்ல வச்சதுக்கு ரொம்ப நன்றி. என் பிள்ளை கேட்டா இதை கேட்டாவது சந்தோஷப்படுவாங்க. இப்போ யோசிச்சு பிரயோஜனம் இல்லாத சூழல். இப்போ அவர் நினைச்சிருந்தா ஒருவேளை அவருக்கான வாய்ப்புகள் வழங்கியிருந்தா இன்னைக்கு என்ன வேலை பார்க்கறாரு? இப்போ ஃபாரின் இட்டாலியில இருக்காரு. ஒரு நல்ல ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய நபரா இருப்பாரு கண்டிப்பா. ஆமா. ஆனா இந்த வருத்தம் அவன் மனசுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒருவேளை பிடிச்ச விஷயத்தை செஞ்சு இதை விட கம்மியான சம்பளம் வாங்கினா கூட மனதுக்கு நிம்மதியா இருந்திருக்கும். அந்த மாதிரியான சூழல்ல இருந்திருக்கலாம் கண்டிப்பா. சோ இந்த மாதிரியான குடும்பங்களே தடையா இருக்கு. அது அவங்கள இளைஞர்களை வெளியில வர்றதுக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன். கஜா புயல் அப்ப நான் பணிபுரிந்த கணபதிபுரம் நடுநிலைப்பள்ளியில முதல் நாள் கஜா புயல் முடிஞ்சிருச்சு, நைட்டு முடிஞ்சிருச்சா, காலையில் 6 மணிக்கெல்லாம் நான் வீட்டிலேருந்து கிளம்பி நான் பணிபுரியும் பள்ளிக்கு போனேன். போகும்போது ஏன் போனேன்னா அது ரொம்ப குக்கிராமம், அங்கே தண்ணீர் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி எல்லாம் உடஞ்சிச்சு, கரண்ட்டு போயிட்டு அங்கே கஜா புயலுக்கான ஏற்பாடு 2 அந்த தண்ணி இறக்கிறார் மோட்ரு 2ஐயும் ரெடி பண்ணி இன்ஜின் 2 அந்த கந்தரவாட்டில் ரெடி பண்ணுறதுக்கு நான் போய் நின்றுட்டு ஃபோன் பண்ணுறேன். என்னுடைய முன்னாள் மாணவர்கள் இளைஞர்கள் பாக்கியராஜ் அதில் ஒருத்தர் வாத்தியாராக தான் இருக்காரு, அவர் இன்னொரு டீச்சர், அவங்க ஒரு 10 பேர் வந்தாங்க. 10 பேர் வந்துட்டு அம்மா என்ன செய்யணும் அப்படின்ட்டு போனோம். அன்றைக்கு முழுவதும் பச்சை தண்ணி கூட குடிக்காம காலையில் 6 மணிலேருந்து இரவு 6 மணி வரைக்கும் நிறைய தொடர்பு கொண்டு எங்களுக்கு சிஓவா இருந்த ஐயா வந்து வெளியிலேருந்து உங்களோட தேவைகள் என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது மூலமாக நாங்கள் அவங்களுக்கான தேவைகள் எல்லாம் ஒரு 5 கிராமத்துக்கு நாங்கள் நின்று செஞ்சோம். அங்கே நின்னதில் என் கூட நின்ன அத்தனை பேரும் இளைஞர்கள். நான் ஒருத்தி தான் கொஞ்சம் வயசானவ, மற்ற எல்லாரும் இளைஞர்கள் என் கூட நின்று சமூகத்திற்காக போராடினாங்க. இதை விட எடுத்துக்காட்டு வேற எதுவும் கண்டிப்பா. அதாவது வந்துட்டு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர் ஒரு தலைமை ஆசிரியரா இருக்கிறாங்க, ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பையனுக்கான ஆசைகளை வெளிப்படுத்த விடாத சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. அவங்க பயந்துருக்கிறாங்க, பையன் வந்துட்டு தடமாறிடுவாரோ அப்படின்னு பயந்துருக்கிறாரு. அவரு அதையும் மீறி அம்மாவோட ஆசைக்காகவும் இருந்து படிச்சு இப்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலைக்கும் போயிட்டாரு. அதிலே வந்துட்டு அவர் ஒரு குடும்ப பிரச்சனையா வந்துட்டு அனுபவிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த போராட்டத்தையும் தாண்டிடக்கூடிய சூழ்நிலையில அடுத்த இளைஞர்கள் கஜா புயல்ல கூட சேர்ந்து களப்பணியாற்றதையும் பார்க்கும்போது இளைஞர்கள் முன் வரலன்னு யாருமே சொல்ல முடியாதுன்ற ஒரு ஆணித்தரமான கருத்துக்களை வந்துட்டு அம்மா அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். சிறப்புமா, கண்டிப்பா சிறப்பு. பாண்டிச்சேரியில நடந்த கொடுமைக்கு நீங்க என்கிட்ட விடையை சொல்லிட்டு இந்த மைக்கை வாங்கிக்கலாம். ஜல்லிக்கட்டை பத்தி பேசினாங்க, அவங்க போராடினாங்க, எல்லாம் சொன்னாங்க. அப்ப ஏன் நீங்க நீட்டுக்கு போராடல? இன்றைய இளைஞர்கள் இத்தனை போராட்டத்தையும் தாண்டி குடும்பத்தையும் சரி சமூகத்தையும் சரி பார்க்கணுங்கிறதுக்கான மனநிலைக்கு அவங்க வர்றது கிடையாது. பட்டாக்கத்தை வச்சு கேக் விட்டுறது, ட்ரெயினில் சாகசம் பண்ணுறது, பஸ்ஸில் கம்பி தூக்கிட்டு போடுறது. நீங்கள்லாம் ரொம்ப மயக்கத்தில் இருக்கீங்க நான் தான் சொல்லுவேன். முன் வந்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நல்ல அரசியல் தலைவர்களாகவும் நல்ல தலைவர்களாகவும் உருவாகி இருப்பீங்க. ஃபஸ்ட்டு குடும்ப பிரச்சனைகளுக்கு பின்னால் போகிறாங்கன்னு நான் சொல்ல வர்றதை விட குடும்பத்திற்கே இவங்க பிரச்சனையாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இளைஞர்கள் முன் வருகிறார்கள். எதற்கு? பாலியல் வன்புணர்வுக்கும் பாலாபிஷேகம் பண்ணுவதற்கும் இளைஞர்கள் முன் வருகிறார்கள்.